வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள மகர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மகர ராசி பலன். பொதுவாக மகர ராசி மக்களுக்கு இந்த வாரத்தில் தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல்நலம் நலமாக முன்னேறுவதை நீங்கள் காண்பீர்கள். இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான அறிகுறியை கண்டு யாவரும் மகிழ்ந்து சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தாங்களும் தங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்தவரை கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற உறவுகளையும் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும். மற்றும் அவர்களுடன் தொடர்ந்து நீங்களும் யோகா பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, நடைபயிற்சி செய்வது போன்றவற்றை செய்யுங்கள். யாவருக்கும் அது நலம் பளிக்கும். மகராசி மக்களின் சில காரணங்களால் இந்த வாரத்தில் உங்களுடைய பணம் தொலைந்து போகவும் அல்லது திருடப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசியை பொறுத்து கேது பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பணத்தை தாங்கள் கவனமாக பாதுகாப்பான இடத்தில் பொறுப்பாக வைக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களை தவிர வேறு யாரிடமும் அந்த ரகசிய இடத்தை பற்றி சொல்ல வேண்டாம். இந்த வாரம் முழுவதும் உங்கள் சகோதர சகோதரின் ஆதரவை பெற்று நலமாக வாழ்வீர்கள். மேலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எடுத்து நடத்த முடியும். ஆகையால் நீங்கள் தினமும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் பல விஷயங்களை பற்றி விவாதிப்பது நல்லது. கருத்து பரிமாறிக்கொள்வதும் நல்லதாக இருக்கும். இருப்பினும் உங்களின் பிஸியான கால அட்டவணை இருந்த போதிலும் இந்த வாரம் உங்களுக்காக நேரத்தை சில நிமிடங்களை சில மணித்துளிகளை ஒதுக்கி ஓய்வில் இருப்பது நலமாக இருக்கும் உங்களுக்கு. இருப்பினும் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யுமாறு தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. வெளியூர் செல்ல நினைக்கும் மாணவர்கள் இந்த வாரம் பொறுமையாக இருந்து தங்கள் கடின உழைப்பை படிப்பில் தொடர வேண்டும். கிரக நிலைகளின்படி இந்த வார இறுதியில் தங்களின் கடின உழைப்பால் மட்டுமே தாங்கள் நினைத்த வெற்றியை தங்களது கல்வியில் உருவாகும் தேர்வில் அடைய முடியும் என்பதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்: சிவா விஷ்ணுவை இவ்வாரத்தில் வணங்கி அவர்களது நாமத்தை உச்சாடனம் செய்வது நலமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் நவகிரக கோயில் சென்று சனி பகவானை வணங்கி வருவதும் நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம்.